மனதை உலுக்கிய உண்மை சம்பவம். நான் எப்போதும் சாதாரணமாக மக்களுடன் இயல்பாக பழகும் குணம் உடையவன். தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மழையிலும் பொம்மைகள் விற்று கொண்டு இருப்பதை பார்த்து இருக்கிறேன். நேற்று மாலை குழந்தைகளுக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்கய்யா என்றேன். அவர் 80 ரூபாய் என்றார். பணக்கார கடைகளில் பேரம் பேசாமல் ஏழைகளிடம் தானே நாம் பேரம் பேசுவோம். அதுதானே சராசரி மனிதர்களின் இயல்பு. அதனால் நான் என்னங்கய்யா ஒரு குழந்தை பொம்மை 80 ரூபாயா 70 ரூபாய்க்கு கொடுங்க என்றேன். அவர் என் கண்களை உற்று பார்த்து இதை குழந்தைகளுக்காக வாங்குகிறீர்களா என்றார். நான் ஆமா என்றேன். அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி 70 கொடுங்க என்றார். அவர் கண்கள் லேசாக கலங்கியது நான் கவனித்தேன். அது மனதை என்னவோ செய்ய. ஏன் ஐயா என்னாச்சு, ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார் என்றார். நானும் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார். என் பெயர் ஆவுடையப்பன், 77. என் மனைவியின் பெயர் பார்வதி, 73. எங்களுக்கு 6 குழந்தைகள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்த்தோம். பல நாட்கள் நானும் மனைவியும் சாப்பிடுவது கூட இல்லை. இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவோம். பல நாள் இரவு பட்டினி இருந்திருக்கிறோம். ஒரு நாள் கூட என் மனைவி இதற்காக என்னோடு சண்டை போட்டதில்லை. பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிந்து அவரவர் தனி குடும்பமாக சென்று விட்டனர். எங்களுக்கோ தடுமாறும் வயது. அதனால் பெற்ற மகனின் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விவரத்தை சொன்னேன். அதற்கு அவன் என்னால் இருவரையும் கூட்டி கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது, யாராவது ஒருவர் வரலாம் என்றான். அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம். வேறு வழியின்றி 47 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து மனைவியை பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுது இருக்கிறேன். மனைவியின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் ஊருக்கு சென்றேன். என் மனைவியிடம் சொன்னேன், நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்கேயாவது போய் விடலாமா என்று. மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள். மகன்கள் வீட்டில் இருந்து நாங்கள் வெளியே வந்து 1 வருடம் ஆகிறது. பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன். தினமும் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதை வைத்து கொண்டு ஜீவனாம்சம் செய்து கொண்டுள்ளோம். இப்போது எனக்கு வயது 77 ஆகிறது. எப்போ வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம். 100 ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன். அது எங்கள் மரண செலவிற்கு. என் பிள்ளைகளுக்கு அந்த செலவு தொந்தரவு கூட வேண்டாம் என அதை நம் மனைவியிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறீர்கள் என்று என் மனைவி கேட்டாள். நான் மரண செலவிற்கு என்றேன். சத்தமாக கத்தி அழுது விட்டாள். இப்போது என் மனைவியின் பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கு மரணத்தை கொடுத்து விடு கடவுளே என்று என் பிரார்த்தனையும் அதுவேதான் என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதார நொறுங்கி போனேன். நீங்கள் இங்கு இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றேன். அவர்களுக்கு தெரியாது என்றார். எனக்கு மனம் கனத்து போனது. சாதாரணமான மக்களிடம்தான் எத்தனை வழிகள் மனதில் புதைந்திருக்கின்றன. சின்ன சின்ன வியாபாரிகளிடமும் பலகாரர்களிடமும் பேரம் பேசாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினையை நாம் இம்முதியவரிடம் உரையாடியதன் மூலம் தெரிந்து கொண்டேன். ரா. பாலாஜி அவர்களின் பதிவு.